இன்னைக்கு நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசின்னு சொல்கிற இந்த கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பிடெக்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் பிஇலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னா இது ஒரு 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன படிச்சிருக்கணும் அது கேட்டிங்கன்னா, அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்க மாதிரி ஒரு குரூப் நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் ஈச் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லையும் தனித்தனியாக 50 to 60% வரை ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் ஆக முடியும். அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்டே இருக்கும். ஸோ இதுக்கான என்னென்ன என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ அட்வான்ஸ்ட், ஜேஇஇ மெயின். ஸோ இது வந்து ஐஐடிக்கு யூஸ் ஆகும். அண்ட் பிட்சாட், ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எம், ஜேஇஇ. ஸோ எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். அண்ட் பிஐடி ட்ரிபிள்இ. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் ரிசர்ச் பற்றி, டிசைன் டெவலப்பிங், டெஸ்டிங் அண்ட் மெயின்டைனிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், இசிஇ எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன். இதில் நம்ம ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு பற்றியும் படிப்போம். Surprises the communication and ballware system, basic foundation, information network and technologies. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஐடியில் மெயினாக கோடிங், ப்ரோக்ராமிங், டீபக்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஐடி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறனால நம்ம எலக்ட்ரானிக் சைட் மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார்ஸ் லைக் சாஃப்ட்வேர் கம்பெனி, எம்என்சிஸ் கம்பெனி கூட ஒர்க் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. செமிகண்டக்டர் டிவைஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆப்டிக்கல் டிவைஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ், இதெல்லாம் ஹார்ட்வேர் பேப்பர்ஸ் ஓகேங்களா. அண்ட் கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ், ரீசெண்டாக கரண்ட் ட்ரெண்டில் இருக்க டெக்னாலஜிஸ் பற்றியும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் 4.0 டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. நியூ டெக்னாலஜிஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கனால நம்மளை ஈஸியாக ஒர்க் செக்டார்ஸில் எடுத்துப்பாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஐடி பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. கோடிங் பற்றி, டீபக்கிங்லாம் நமக்கு தெரியறனால நம்மளை ஈஸியாக சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு ஒர்க் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா ஈஸியாக படித்தவங்களுக்கு ஹார்ட்வேர் பற்றியும் தெரிஞ்சிருக்கும் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளை ஈஸியாக ஒர்க்குக்கு எடுத்துப்பாங்க. இதில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 15,000லேருந்து 4 lakhs முடிய வரும். நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீஸ் கம்மியாகவே வரும். அண்ட் கவுன்சிலிங்கில் போனாலும் நம்மளுக்கு ஃபீஸ் கம்மியாக வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 lakh முடியும் வரலாம். ஸோ அதாவது காலேஜ், யூனிவர்சிட்டி பொறுத்து டிஃபர் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதெல்லாம் வந்து கோர்சஸ், பேசிக் கோர்சஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிலையும் இருக்கிறது. அண்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்து நம்ம சப்ஜெக்ட்ஸும் மாறும். இந்த கோர்ஸ்க்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி 6 months நீங்கள் செமஸ்டர் வைஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இயருக்கு 2 செமஸ்டர் இருக்கும். ஸோ ஜாப் ஏரியாஸ் என்னெல்லாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர். ஸோ நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தானே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர், ஐடி ஃபீல்ட்ஸ்குள்ளே போகலாம். அண்ட் என்டர்டைன்மெண்ட் மீடியா, நம்ம கம்யூனிகேஷன் பற்றியும் படிச்சிருக்கனால என்டர்டைன்மெண்ட் மீடியாக்குள்ளேயே என்ட்ரு ஆகிக்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ், டிஃபென்ஸ் ஏரியாஸ். இப்போது நான் இந்த ஜாப்ஸ்க்கான ப்ரொஃபைல் என்னெல்லாம் அப்படின்னா இசிஇ படித்ததுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஃபீல்ட் டெஸ்ட் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன், எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேயும் நீங்கள் போகலாம். அதில் எப்படி இருக்கணும்னா ப்ரோக்ராம் அனாலிஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், நவிடியா, இன்ஃபோசிஸ், லூமியர் இந்தியா. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் நம்மளுக்கு ஒர்க் கிடைக்க நிறைய சான்சஸ் அவைலபிளாக இருக்குது. சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் சேலரி 5 lakhலேருந்து 7 lakh per annum முடியும் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட்வேர் சைடும் ஒர்க் பண்ணலாம் அண்ட் சாஃப்ட்வேர் சைடும் ஒர்க் பண்ணலாம். அதே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் சைடு மட்டும், அதாவது நல்ல ஹை பொசிஷனில் தான் போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 சைடுமே
நம்ம நல்ல ஜாப் ப்ரொஃபைல்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எம்டெக், எம்பிஏ இல்லை எனக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸும் கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் போகணும் அப்படின்னா நம்ம சேனல்லே போட்டு கொடுக்குறோம். வித் ஸ்காலர்ஷிப்போடு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.